பசங்களா என்ன விஜய் படம் வரலன்னு எல்லாம் சோகத்துல படுத்துன்னு இருக்கிறீங்களா? என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போது பாத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போலாம் தானே எல்லாம் ரெடி ஆயிட்டு இருந்தோம். ஒரு வாரமா அந்த இதுலதான் குதூகலமா இருந்தீங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் சேட் ஆயிட்டீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரப்போகுது. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். பூனையும் யானையாகும். அப்ப பாத்துக்கலாம். யாரும் சோகமா இருக்காதீங்க. விஜய் படம் கண்டிப்பா வரும். அன்னைக்குதான் நமக்கு தை பொங்கல் திருநாள். அந்த பொங்கல் திருநாள் விஜய் படம் வரும்போது நம்ம தை பொங்கல் திருவிழாவா கொண்டாடலாம். இப்ப சோகலாம் படாதீங்க. விஜய் படம் வரும், கவலைப்படாதீங்க. குடுத்துட்டாங்களா? ஏமா 3000 குடுத்துட்டாங்களா? அதான் தமிழ்நாட்டுல குடுக்குறாங்க பிள்ளைங்க. 3000 வேற என்ன சொல்லுங்க? அரிசி பொங்கலுக்கு அரிசி வெல்லம் 3000 குத்துட்டு இந்த வரி அந்த வரி எல்லா வரியும் ஏத்துவாங்க. அப்போ குத்துது கொடைதுன்னு மக்கள் அவஸ்தைப்படுவாங்கப்பா. இது மக்களுக்கு பணம் கொடுக்கும்போது வாங்கிக்கிட்டோம். அது நம்ம பணம் தானே, வாங்கிக்கிட்டோம். அதை பத்தி கவலை கிடையாதுப்பா. ஓட்டு தளபதி தான் போடணும். ஆமா, ஓட்டு தளபதிக்கு போட்டுற சொல்லுங்க எல்லாரையும். இப்ப படம் வராத ஏமாதுமே அப்ப விட்டுற போறாங்க தளபதிய மக்கள் எல்லாம். விட மாட்டாங்க. யாரு விடுவா? அதெல்லாம் விட கூடாது. ஆமா, அந்த காசை வச்சுதான் டிக்கெட் வாங்குறோம், ஸ்நாக்ஸ் வாங்குறோம். ஓகே, ஏதோ அந்த 3000 வச்சு அதோட மானங்கிட்ட தொழில தூக்கு போட்டு நம்ம தொழில். இந்த லேப்டாப் கதை பாத்தீங்களா? லேப்டாப் புது லேப்டாப். அந்த லேப்டாப்ல அவங்க படம் தாம்பா ஒட்டி ஒட்டி குடுக்குறாங்க. வால்பேப்பர்ல கூட அவங்க படம் வர மாதிரி எதுக்குப்பா இத குடுக்குறாங்க? குடுக்குறான்னு சொல்லி நடக்குறாங்க. ஒரு பேக் ஒன்னு குடுத்தாங்க லேப்டாப்க்கு. பேக் மேல ஒரு போட்டோ, சைடுல போட்டோ, ஏன் பேக் கீழ கூட போட்டோ. அப்படியே பேக் தொட உள்ள போட்டோ. பேக் உள்ள போட்டோ கூட பேக் உள்ள நீ உட்கார்ந்துக்கணும். உண்மையா நீ சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு போட்டோ குடுக்குறாங்க? பேக் உள்ளே உட்கார்ந்துக்கணும். திறந்து பார்த்தா உள்ள இருப்பாங்க. ஹாய் பா அப்படி சொல்லிடலாமா? எல்லாத்தையும் போட்டோ. நம்ம பசங்க என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் அழிச்சிட்டு தளபதி போட்டோ ஒட்டிடுறாங்க. தளபதி தம்பி, நீங்க கவலையே படாதீங்க. மனசை தளர விடாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கிறோம். நீங்க கவலைப்படாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நாங்க தோல் கொடுக்க நாங்க இருக்கிறோம்பா. அது எப்படி மனசாட்சியே இல்லாம படம் நாளைக்கு தான் சொன்னாங்க, அன்னைய நாளே தீர்ப்பு வைக்கிறாங்களே. இவங்க என்ன ஹிட்லரா? ஹிட்லர் குடும்பம் பழகுது இவங்களாம். அதான் தம்பி தளபதி, நீங்க கவலைப்படாதீங்க. தமிழகமே உங்க பக்கம் தான் இருக்குது. நீங்க கவலையே படாதீங்கப்பா.